ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமாங் அஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த கேமு, பட் செம்ம ரியலிஸ்டிக்காக செம்ம அனிமேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிறதுனால தான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினச்சி தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ வீடியோவில் போனோன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோல் காமிப்பாங்க. அதாவது நம்ம என்ன ரோலை வச்சுருக்கோமோ ஸோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் க்ரூ காமிச்சிருக்கு. ஸ்பேஸ் க்ரூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாங் அஸ் கேட்டுருந்தோன்னா ஒரு க்ரூமேட் மாதிரி தான். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்மளால் இந்த கேமை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே எம்பிபிலாம் இருக்குது. ஸோ எம்பிபினா நீங்கள் எல்லாத்துமே பண்ண மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அதனால நம்மளால் 2 மேட்ச்லேயுமே எம்பிபி எடுக்க முடியுமா இல்லையானு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னால் 2 மேட்ச் தான் விளையாட முடியும் நண்பா. ஆனால் பார்ட் 2ல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்களுக்காக விளையாண்டி காமிக்கிறேன் நண்பா. ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க, இப்போது நம்ம வந்து மெட்பேயில் இருக்கோம். ஸோ மெட்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்பெக்ட் சார்ஸ் இருக்கும், அதாவது இன்ஸ்பெக்ட் சாம்பிள்ஸ். ஸோ மெட்பேயில் வந்து ஒரு ரொம்ப நாள் எடுக்கிற ஒரு டைமர் கூட இருக்கும்ல ஒரு டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க. ஸோ என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ளூ போகிறாங்க இருந்துட்டோம், இங்கே சயன் இருக்கான். ஓகே, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே பிங்க் இருக்கான். பிங்கா ரோஸோ? இது பிங்கா ரோஸான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நான் வந்து ரோஸ் தான் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது பிங்க் கலரு. பட் நம்ம யாருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஓட் பண்ணிட்டான். எல்லோ டெட்டாக இருக்காங்கம்மா கைஸ். ஸோ வாங்க, இவங்க இங்கிலீஷ் ஆகியாலும் சரியாக தரல. ஏன்னா இது இந்தியானால அவங்க ஒன்று இந்தியா, அதாவது ஹிந்தியாக இருக்கலாம், இல்லாட்டி இது தமிழாக இருக்கலாம். பட் இந்தியா கைஸ், ஹிந்தி கைஸ். சரி விடுங்க, என்னமோ ஓட் பண்ணுறாங்க. கலர்ஸ் அவங்க சொல்கிறது எப்படியோ இது இங்கிலீஷில் தானே இருக்கும். ஸோ அதனால் ரெட்டு அப்படின்னு என்னமோ ரெட்டு என்னமோன்னு போட்டுடலாம். எல்லாருமே ரெட்டு தான் ஓட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னக்கா சொல்கிறாங்க இவங்க. ஸோ பர்பிள் வந்து ஓட் பண்ணிட்டான். ரெட் ஓகேம்மா கைஸ். ஸோ நம்ம வந்து ரெட்டுக்கு ஓட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ரெட்டுக்கு ஓட் பண்ணுறேன். ஆனால் எவனாச்சும் ஓட் பண்ணிங்க, இவ்வளோதான் உங்களுக்கு. யாரையும் ஓட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாட்டு கம்மி தான். ஏங்க ஏன் பர்பிள் எனக்கு ஓட் பண்ணா? டேய் பர்பிளே, வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இது நடக்க போகுது. என்னதுக்கு தேவையில்லாமல் என்ன போய் ஓட் பண்ணாங்க கைஸ்? நீங்களே சொல்லுங்கள். அர்த்தமே இல்லாமல் யாராச்சும் ஓட் பண்ண முடியுமா? சரி என்னமோ விடுங்க, எரராக இருக்கும். ரெட்டு ஓட் பண்ணிப்பா, ஏன்னா ரெட்டு என்னோட பேனர் மேலே தான் இருக்கும். பட் விடுங்க. எனக்கு இன்னொரு டவுட்டு, ஏன் இந்த ரவுண்ட் மண்டை எப்பவுமே மெட்பே வந்துட்டு அங்கேயே நிற்கிறான்? நான் வெயிட் பண்ண போகிறேன் நான். சரி மோன கைஸ், நடக்குது, நம்ம பார்த்துக்கிறோம். இங்கே பிங்க் இருக்கான். ஓகே, சைன் போகிறான். ஓகே, எல்லாருமே நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இம்போஸ்டர் கூட கில் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டோம். செம்ம ஈஸியாக இருக்குது கைஸ் இந்த கேமு. பர்பிள், க்ரீனு, லைட் க்ரீனு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. பர்பிள் தான் கைஸ். எல்லாமே கமெண்ட் சொல்லுங்கள். பர்பிள் இஸ் இம்பாஸ்டர்னு. ஏன்னா அதுக்கு தான் நீ ஓட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லுங்கள் நீங்களே. லைன் வந்து அவங்க கூட தானே இருந்தான். அதுக்கப்புறம் இது லைனோட டெட் பாடியும் தோணுச்சு. அப்படின்னா பர்பிள் தானே. ஸோ கன்ஃபார்மாக நான் 100% கூட இல்லை, 1659 ட்ரில்லியன் 3% ஷோர் பர்பிள் தான். இங்கே பாருங்க, எல்லாருமே பர்பிள்ன்றாங்க. பாரு, மட்டிக்கிட்டாரு ஒருத்தரே அவரை காப்பாற்றணும் கருது. சஸ்ஸுனா என்ன நினைக்காதீங்க, அது இம்பாஸ்டர்னு அர்த்தம்.
நம்ம எப்படி அம்மா சொல்லுவோம் இம்பாஸ்டர்னு, அதனால அந்த மாதிரி தான். ஸோ என்ன பேசிருக்கோங்க. ஓகே யாராச்சும் இங்கே தமிழ் இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன். சரி இல்லை யாராச்சும் ஹிந்தி பீப்பிள் அதாவது பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை காய்ஸ் அவனே ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க காய்ஸ். ஐயோ சரி ஓகே. உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஹிந்தி இல்லாட்டி நீங்கள் இந்தியா பார்க்குறீங்கன்னா மறக்காம சொல்லுங்கள். அவன் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல. பட் ஃபைனலி கேம் முடிச்சிட்டோம் நண்பா. அண்ட் இங்கே பாருங்க எல்லாருமே நம்மளுக்கு தான் கைஸ் ஆர்ட் சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம தான் MVP போர்டு சூப்பர். ஸோ விக்ட்ரி கிடச்சிச்சு அண்ட் நம்ம வந்து MVP ஆகிட்டோம். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் நண்பா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி விடுங்க என்னென்னு பார்க்கலாம். இது குயிக் ஷாப்ட்டு போய் ஓ இப்படிதான் நீங்கள் ரோல்ஸை வந்துட்டு நம்ம உங்களால் விளையாட முடியுமா? ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு ரோலை பை பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரோல் வச்சுட்டு நீங்கள் ரேண்டமாக விளையாடலாமா? ஸோ இப்போ நம்ம ஷேர்ட் வச்சுட்டு எப்படி விளையாடலாம்னு பார்க்கலாம். எனக்கு ஷேரிஃப் தான் கிடைக்குமோ இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஷேரிஃப் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் கைஸ். ஏன்னா ஷேரிஃப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது செம்மையாக இருக்கும். பட் பார்க்கலாம். வாங்கலாமா? என்கிட்ட 100 இருக்குது. சாரி நான் அந்த விங்ஸ் வாங்கலான்னு இருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அந்த விங்ஸ் செம்மையாக தான் இருந்துச்சு. ஓகே பார்க்கலாம். நமக்கு ஷேர் புக் வச்சிச்சு போடு. ஓ மாட்டிக்கிட்டாங்க, எல்லாரும் மாட்டினாங்க. நம்ம தான் ஷேரிஃபு. ஸோ நம்ம மட்டும்தான் ஷேரிஃபுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க டாக்டரு, டிடெக்டிவ், ஷேரிஃபு, அப்புறம் 2 இம்பாஸ்டர். ஸோ நம்ம இம்பாஸ்டர்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது நியூட்ரலாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். ஸோ அவங்களையும் வந்து சேர்த்து கண்டுபிடிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். பட் இல்லை பிங்க்கு கூட கொஞ்சம் லைட்டாக சஸ்ஸாக தான் இருந்தேன். பிங்கை கொண்டுடலாமா கைஸ்? ஆனால் நம்ம கொண்டுட்டா அந்த மேலே சொன்னாங்க பார்த்தீங்களா, இது கொண்டுட்டா நீங்கள் வந்து இது எலிமினேட் அவங்களும் நீங்களும் எலிமினேட் ஆகிடுவோம்பாங்களே. யூஸ் பண்ணா இவ்வளோ இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கான். என்ன தெரியல எமர்ஜென்சி மீட்டிங். சரி விடுங்க கைஸ், ரோஸ் வந்து விட்டுறலான்னு நினைக்கிறேன். சரி என்னதுக்கு ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பர்பிள் ஒயிட் கரோ எல்லோ வச்சா நீயான்னு சாய்த்தாள் என்னமோ சொல்கிறாங்க கைஸ். நீங்களும் யாராச்சும் இது சொல்லுங்களேன் ப்ளீஸ். யாராச்சும் சொல்லுங்க இங்கே இருந்தீங்கன்னா. யாராச்சும் இங்கே டாப் பண்ண ஓ இப்படி தான் இந்தியா பேசிகிட்டு இருக்கீங்களா? சரி வாங்க இப்போ போட்டுடலாம். நம்ம தான் ஷேரிஃப்னு போடலாம். ஏன்னா டம் ஷேரிஃபோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் எம் ஷேரிஃப் அப்படின்னு போட்டுடலாம் கைஸ். அப்புறம் எல்லாருமே இது நான் எல்லாமே நம்புவாங்க இல்லையானு தெரியல. அப்புறம் இம்பாஸ்டர் வந்து இவங்க தான் சொல்லணும் அப்படின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனும் இம்பாஸ்டர் படியும். பட் நம்ம வந்து க்ரீன் ஓட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரீன் தான் கொஞ்சம் சஸ்ஸாக இருக்கான். பர்பிள் ஆர் க்ரீன் மீ ஏ ஸ்வெர் பண்ணுறவனையா? ஓகே ஸோ வெயிட் பண்ணா இன்னும் கைஸ் எல்லாருமே க்ரீனுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் க்ரீன் இம்போஸ்டரா இல்லையான்னு. அண்ட் க்ரீன் வந்து இம்போஸ்டர். சரி ஓகேங்க, நம்ம வந்து ஷேர்ஃப்னு போட்டிருக்கோம். அப்படி இம்போஸ்டர் நம்ம பின்னாடியே வந்தான்னா அவ்வளோதான் கொண்டுடலாம். ஏன் பர்பிள் ஏன் பின்னாடி வரான்? ஏய் பர்பிளே சுட்டுறான்டா. நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாதுடா. ஷேரிஃப்டா ஷேரிஃப் சொல்கிறா. நான் நீ நம்பலையோ இல்லையோ கைஸ் நம்ம கொண்டுடலாமா கைஸ்? இதனால எனக்கு இது சஸ்பெக்ட் இருக்குது. நம்ம கொண்டுடலாம் கைஸ். உடனே ஐயோ எழுநேடா கைஸ் ஜெயிச்சிட்டோம். அவன் தான் இப்போ அட பாவிகளா டேய் எப்படிடா? நான் கூட நம்பல அவன் தான் இம்பாஸ்டரா இல்லையானு. ஏன்னா எல்லாருமே பர்பிளுக்கு வந்து சாட்டில் ஓட்டுருந்தாங்க. அப்புறம் நான் கூட எந்த ஷேர்ஃபன் போடுவது பர்பிள் கூட ஏன் பின்னாடி தான் சுற்றிருந்தேன்.
பட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க நண்பா. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன கேம் விளையாடலாம். பாய்.